ஐயோயோயோயோயோ மக்களே, நான் கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக நம்ம கேக் வெட்டி கொண்டாடலாங்க. எப்படி இந்த போண்டா கோழி அவன் தர்பீஸ் வெளில போனதை நம்ம செலிப்ரேட் பண்ணோமோ, அதே மாதிரி இந்த பீடை போகிறத நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, முதல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நான் கூட சரி எதனா சொதப்பிடுவாரோ, ஏன்னா சேனல் ப்ராடக்ட் ஒரு பக்கம், அவருடைய ஃபேவரட் ஒரு பக்கம், இந்த ரெட் கார்டு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா விஜய் சேதுபதி இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசுனது கூட கிடையாது, ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்தது கிடையாது. இந்த சீசன் முழுக்க இந்த பீடையும் அந்த பண்ணாடையும் பண்ண அத்தனை விஷயங்களையும் அவர் நார்மலைஸ் பண்ணார். வீக்கெண்டில் அவர் நார்மலைஸ் பண்ணார். எவ்வளோ விஷயங்களை கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டார். அப்படி இந்த வாரமும் கடந்துருவாரு நம்ம நினச்சோம். ஆனால் நேத்திக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் கொடுத்த அழுத்தம், எல்லாரும் போட்டு அடின்னு அடித்ததனுடைய விளைவு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ப்ரோமோவை நம்ம பார்த்துருவோம். வரும்போதே விக்ரம் வேதா பிஜிஎம்ல வராப்புல. ஸோ அவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு தகவல் என்னன்னா, ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்னு தான். சாண்ட்ரா பிரஜின் மனைவி, பிரஜின் விஜேஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸு நண்பர். அதை தாண்டி ஒரு 2 குழந்தைகளுக்கு ஒரு தாய். என்னெல்லாம் பேசக்கூடாதோ, நீ காமம் பண்ணாமையா குழந்தை பெற்ற, ரொமான்ஸ் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்க, அது இதுன்னு செருப்பு எடுத்து அடிப்பேன், வாயை ஒடிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இவெல்லாம் யார் இவ, வாடி போடி, என்னென்னமோ பேச்சு, காஞ்சூரிங் சாண்ட்ரா, ஸ்கேம்ட்ரா, வெள்ளப்பண்ணி, ஏகப்பட்ட பேச்சுகளை பேசினாங்க. அது மொத்தமாக யாருடைய தூண்டுதல்னால பேசுகிறாங்கன்னா, பார்வதிக்கு கொஞ்சம் கூட தான் செய்தது தவறு, அதில் கொஞ்சம் கூட ரெக்ரெட்டே இல்லை. என்ன எல்லாரும் சேர்ந்து அமுக்குனாங்களே, அதே தான் நானும் பண்ணேன். நீ எல்லாரும் சேர்ந்து அமுக்குனதுக்கு அடி அமுக்குன, அதுக்காக நீ அமுக்கலை. முழுக்க சாண்ட்ரா உங்களுடைய காம வேலைகளை, காம அந்த ஆபாசமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பாத்ரூமில் எனக்கு ஒருத்தன் மூஞ்ச பார்க்கணுங்க, அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணுங்க, எங்கேயாச்சும் பார்க்கணும். அவன் ஃப்ரெண்டு அந்த போண்டா கோழி. ஏண்டா ஒரு ஃப்ரெண்டா நீ என்னடா அட்வைஸ் பண்ணணும் உன் ஃப்ரெண்டுக்கு? உன் ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்கியாடா பாவி. உனக்கெல்லாம் நல்லா சாவு வருமா? நல்லா சோறு கிடைக்குமா? உனக்கு நிம்மதியாக சாப்பிடுவியாடா? இப்போ உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? நீ நாங்கள் பார்த்த பிக் பாஸ் தான் பார்த்தியா, இல்லை வேறு எதனா கிரகத்தில் இருந்து வேறு எதனா ஷோ பார்த்தியா? யாரு கூட சேரக்கூடாதோ அவளை நம்பு, அவளை கூட நம்பிடலாம், அரோராவை நம்பாதுன்னு சொன்னியடா படுபாவி. அரோரா கூட இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான்டா, தனியாக இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான்டா, அமைதியாக இருந்தான்டா, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக வந்தான்டா. கிங் கமருதின்னு சொன்னாங்கடா அவனை. இன்னைக்கு அந்த கமருதினை காமருதினா மாத்திருக்கேடா பாவி. நாய் குலைச்சதுக்கு விட்டாம பாருங்க ஒரு உருட்டு. வெளியில் 10 இருந்தாங்களாமா, அதனால நாய் குலைச்சதாமா. வீட்டுக்குள்ளே வந்தவன் திவ்யாவை பற்றி தப்பாக பேசுகிறான், வெளியில் திவ்யாவை பற்றி தப்பாக பேசினான், அரோராவை பற்றி கேவலமாக பேசினான். பார்வதி கிட்டலாம் வாய் கொடுக்க முடியுமா? யார் இவரு? பார்வதி கிட்ட வாய் கொடுக்க சொல்லுங்களேன் திவ்யாவை. பார்வதி கிழிச்சிருவாங்களாம். நேற்று கிழிஞ்சது பார்வதிக்கா இல்லை திவ்யாவுக்கா? கிட்டத்தட்ட 10 மணி நேரம்டா. 10 மணி நேரம் மூச்சு திணற மூத்திர சந்தில் வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்கடா திவ்யா. எங்கடா போனா அவன் பார்வதி? எங்கடா போன? ஒரு வார்த்தை பேசினாளா? பேச முடிஞ்சுதா? கமருதீன் இருக்கும்போதும் அடி, கமருதீன் இல்லாத போதும் அடி. நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ, அதுவும் வெளியில் உட்காந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாண்ட்ராவை தள்ளி விட்ட மாதிரியே நம்ம அவங்களையும் தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பார்வதி சொல்கிறா, நம்ம பிளான் பண்ணி அந்த 3 பேருமே தள்ளி விட்டுருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம். காலையில் உட்காந்துக்கிட்டு இவன் சொல்கிறான், திவ்யாவை சொல்கிறான், சூனியக்காரி மாதிரி இருக்காளாம் திவ்யா. சூனியக்காரி மாதிரி இருக்காளாம் திவ்யா. மேக்கப் போடாமல் அவ்வளோ மூஞ்சிக்கிட்ட பேசுகிறீங்க, நல்லாவே இல்லை. மேக்கப் போடுறதுக்கு என்ன சூனியக்காரி மாதிரி? டேய், பக்கத்தில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறியே, அது மூஞ்ச மேக்கப் இல்லாமல் பார்த்துருக்கியாடா எங்கண்ணா? என்னடா லிப்ஸ் அது? கருமொழி மாதிரி, கருங்கல் மாதிரி இருக்குடா அந்த லிப்ஸு. இந்த லிப்ஸை மறைக்கிறதுக்கே அவள் லிப்ஸ்டிக் போட்டுன்னு சுற்றினுங்கிறாடா. ஒரிஜினல் கலரே அதான். சிகரெட் அடிச்சு லிப்ஸ்லாம் கருத்து போச்சு போல இருக்கு. அவளை வச்சுக்கிட்டு நீ திவ்யாவை பேசுறியாடா? ஏண்டா தங்கத்துக்கும் தகரத்துக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? அப்படித்தான் வெளியில் ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இந்த மூஞ்சையும் மதித்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு. பிரதீப்பான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்களான்னு தெரியல, சொல்கிறாங்க.
அந்த பொண்ணும் பார்வதியும் ஒன்றா? இப்போ நீ திவ்யாவை பார்வதியோட கம்பேர் பண்ணுற. டேய், மேக்கப் இல்லைன்னா நீயே ஒரு நாள் கூட அவளோட இருக்க மாட்டடா. லிப்ஸ்டிக் போடாமல் ஒரு நாள் முழுக்க இருந்துருவாடாடா பார்வதி. அழகை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? தாடி மீசெல்லாம் வலிச்சுட்டு அப்படியே பொம்பளை பூர்ணிமா மாதிரி இருந்தவன் நீ சூனிய காரியம் வச்சு உள்ள அடி அடின்னு அடித்தால் அப்போ சொல்ல வேண்டியதானடா இந்த வார்த்தையை. ஆம்பளை தானே, அப்போ சொல்ல வேண்டியதானே ரசா. உள்ளே வச்சு குமுக்குனாங்கல்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே மேக்கப் போடாமல் கிட்ட வராத, பார்க்கறதுக்கு சூனிய காரியமாக. பம்புன திவ்யா மச்சான் மச்சான் அண்ணா மச்சான் 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 இல்லை மச்சான் நான் இப்படி பண்ணல மச்சான் 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 வெளில உட்காந்துன்னு சூனியகாரி அந்த காரியன்ற. ஏண்டா உங்கள் வீரம்லாம் பின்னாடி தானா? அது எப்படா கேர்ள்ஸ் கிட்டே தேடி தேடி போய் வீரத்தை காட்டுறீங்க எல்லாரும்? ஆம்பளை பசங்கிட்டலாம் வீரமே வர மாட்டேங்குது. இன்னொன்று அவ ஒருத்தி உக்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் தள்ளி விட்டுருக்கணும். இவ்வளவு நடந்தும் ஒருத்தவங்க ஃபிக்ஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சும் இன்னும் இருக்கிற மற்றவங்களையும் தள்ளி விட்டுருக்கணும்னு நினைக்கிறானா? இவெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஜென்மம்? இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் சேதுபதி அவர்கள் வராங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இது உண்மையான்னு தெரில. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி வி ஹாவ் டு செலிப்ரேட் திஸ். டான்ஸ் ஆடி பயங்கரமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். விஜய் சேதுபதி வராரு, வந்திருக்கா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, வந்திருக்காப்புல. வந்துட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை மக்களோட சேர்ந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் அந்த மக்கள்கிட்டலாம் கேட்டிருக்காரு, நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு கேட்கும்பொழுது மக்கள் எல்லாருமே கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கவே கூடாது, அவங்கள வெளியில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஏன் வந்து சாஃப்டாக நடந்துக்கிட்டாங்க இவங்ககிட்டலாம் இன்னுமே ஹார்ஷாக நடந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ஜாஸ்தியாக பண்ணியிருக்கணும். நானுமே அதை தாங்க ஃபீல் பண்ணேன். இது பத்தாது, ஒரு 2 அடியாச்சும் அடிச்சிருக்கணும். இல்லையா, பார்வதி வந்து கமருதீன் வெளில பண்ண போறதுக்கு பார்வதியை 3 பேர் சேர்ந்து பார்வதி என்ன சாண்ட்ராக்கு பண்ணாலும் தள்ளி விட்டுருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் பார்வதியாச்சும் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளில போட்டிருக்கணும். எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்கணும். யாரும் பண்ணலை. திவ்யா அவ்வளோ நேரம் பேசுனாங்களே, ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை விட்டுருப்பாங்களா? பார்வதியும் தப்பான வார்த்தையை விடலை. அதுலலாம் அவன் ரொம்ப கவனம். அவனை ஏற்றி விட்டு அவன் வாயிலேருந்து இஷ்டமேனிக்கு வார்த்தை வரும்போது இவ கம்முன்னு இருந்தா. ஏன்னா நாளைக்கு பாதிப்புன்னு வந்தால் அவன் தான் பேசுனான், நான் வார்த்தையை விடலை, நான் கண்ணியமாக தான் பேசினேன்னு இவ தப்பிச்சிடலாம். இதுதான் இவளுடைய பக்காவான கேம். ஒருத்தனை பலி கொடுத்து அதுதான் த்ரோயிங் அண்டர் த பஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் தூண்டி விட்டு அவன் என்ன வேணாலும் பேசுவான். இவ பார்த்தீங்களா அமைதியாக இருந்துக்கிட்டு, எதுக்கு அப்படி சொன்னீங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்க, பர்சனலாக சொன்னதை ஏன் சொன்னீங்க, அப்போ நீங்கள் பேசுறது என்ன, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. இதுதான் இவளோட கேம். இவளை போய் நம்ப சொன்னியடா பாவி, உன் ஃப்ரெண்டுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கடா. ஆமாம் மக்களே, வீட்டுக்குள்ளே போன விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. பேச ஆரம்பித்தோடனே இந்த 2 பேருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் ப்ரோமோலேயே அதான் சொல்லுவார், நம்ம வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி வேணாலும் ஜஸ்டிஃபை பண்ணலாம், இப்படிலாம் வந்து சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செயல்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன் இன்று இரவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ப்ரோமோவே முடிகிறாப்புல. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ண உடனே 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள ஸ்டேஜில் கூட ஏற்றலைங்க, அப்படியே பேக் டோர் வழியாக வெளில அனுப்பியிருக்காங்க. சீரியஸ்லி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறை. இந்த சீசனில் எல்லா விதமான சாதனைகளும் படைச்சிருக்காங்க. டர்ட்டியஸ்ட் சீசன், வஸ்ட் சீசன், வஸ்ட் கண்டஸ்டன்ட், வஸ்டான பிஹேவியர், மாஸ் மூமெண்ட், வஸ்டான கண்டஸ்டண்ட்டை அடித்த அடி, அதுலேயும் மாஸ். திவ்யா, சாண்ட்ரா, அவர் பேர் சபரி, வினோத், அதுக்கப்புறமா விக்கல்ஸு, 2 பேருக்கு ரெட் கார்டு கிடைக்கிற முதல் சீசனும் இதான். ஜோடியாக வெளியேற்றுற முதல் சீசனும் இதான். ஏதோ ஒரு லாங்குவேஜ் பிக் பாஸில் ஹிந்தின்னு நினைக்கிறேன், ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகும்போது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பும்போது எஃப்ஜே இருந்திருக்கணுங்க. இந்த நேரத்தில் எஃப்ஜே இருந்திருந்தானா எவிக்ஷனை, இவளுடைய ரெட் கார்டு மூமெண்ட்டை எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான்னு தெரியுமா? அதெல்லாம் அவளுக்கு தேவை.
வெளியில் வந்தால் கூட ஜூலி அவர்களை கம்பேர் பண்ணும்போது பார்வதி வந்து டூ த கோர் ஒஸ்ட்டு. ஜூலிலாம் வந்து பார்வதியில் 2% கூட வரமாட்டான். அப்படிப்பட்ட ஜூலிக்கே இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் என்ன பேர்? இவ ஆயுசு முழுக்கும் இதனுடைய கர்மாவை தூக்கி சுமக்கணும். இந்த மக்கள் இவளை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. இவ வாழ்க்கையில் ஜெயிக்கவே கூடாது. என்றைக்குமே நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பெண் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது. இவள் ஒரு தவறான எக்ஸாம்பிளாக மற்ற பெண்களுக்கு போய் சேரவே கூடாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, இவளுக்கு இந்த மாதிரியான ஒரு தலகணம் இருந்துச்சு, ஒரு செல்ஃப் ப்ரைசிங் டப்பாவாக இருந்தா, ரொம்ப ஆணவத்தில் இருந்தா, கேஸ்டிஸ்டாக இருந்தா, திமுறா இருந்தா, அப்படி இருந்தவ அழிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற வரலாறு தான் இருக்கணும். ஸோ இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நடக்கிற பட்சத்தில் இதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து செய்த முதல் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நடக்கணும். நடக்கலைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸும் அவர் அனுபவிப்பார். நடந்துச்சுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த சீசனுடைய ஹீரோவாக மாறுவார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.